அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, நண்பர்களே, உறவுகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்களில் இன்று நாம் பார்க்க போவது கடகராசிக்குரிய பலன்கள். மார்ச் 29ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் மாதம் 2027 வரைக்கும் நடைபெறப் போகின்ற இந்த குரு பயிற்சியில் நாம் என்ன வகையான நன்மைகளை அடையப் போகிறோம் என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு விடிவு காலம், கடகராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம். மகிழ்ச்சியும் மன அமைதியும் பொருளாதார மேம்பாடும் உயரப்போகின்ற ஒரு அற்புதமான காலம். சந்தோஷமா இருக்குல்ல? அடே அப்பா சாமி அப்படின்னு பெருமூச்சு விடுற காலம். ஆமாம் அன்பர்களே, 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியிலிருந்து ஆட்டி படைத்து உயிரை எடுக்கும் அளவிற்கு உங்களை உலுக்கி எடுத்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது பல்வேறான நன்மைகளை அள்ளித் தெளிக்கப் போகிறார். 80% 90% நற்பலன்களை கொடுக்க போகின்றார். பட்ட கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க போகின்றார். குரு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதே நேரத்தில் ஒரு 10-20% மைனஸ் வரும். ஏன்னா விரைய குரு வருகிறார். தாயுள்ளமும் அனைவரையும் அரவணைத்து கொண்டு போகின்ற ஒரு எண்ணம், குண இயல்பு உடையவர்கள் கடகராசி என்பர்கள். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள், உறவுகளை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், நண்பர்களை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள். 2 நண்பர்களுக்கு பிரச்சனைனா அந்த நண்பர்களை சேர்த்து வைக்கக்கூடிய உயர்வான உள்ளம் உடையவர்கள். அதான் தாயுள்ளம் உடையவர்கள் சொல்றது. அம்மா மாதிரி எல்லா விஷயத்திலையும் சிறந்த குணநலன்களை பெற்று திகழக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். உங்களுடைய படாத பாடுபட்டு இப்ப நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற அந்த பேரின்பங்களை அனுபவித்து உங்கள் மூலமாக பல நன்மைகள் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விஷயத்துக்கு வருவோம். இழந்தவைகளை எல்லாம் திருப்பி பெறக்கூடிய காலம் திரும்ப வரும். பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களில் பட்டு என்னென்னலாம் இழந்திருக்கிறீங்களோ, சொத்து பத்து, காசு, பணம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு காலம். வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும். வியாபாரம், தொழில், உத்தியோகம், விவசாயம், அரசியல் எல்லாமே மேலோங்குகிற காலகட்டம். அதே நேரத்தில் உடல்நல பிரச்சனைகளில் இருந்தவங்களுக்கு அந்த உடல்நல பிரச்சனைகள் தீரும். அப்படியான ஒரு காலம். நீண்ட காலம் குணமாகாத நோய்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குணமாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தள்ளிப்போன வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். எதெல்லாம் நீங்கள் அடைய நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் அடைய. இனிமேல் நல்ல காலம் தானே உங்களுக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு இடர்பாடு உள்ள காலம்னா அஷ்டம சனி தான். உயிர் வரைக்கும் போகும். எத்தனையோ பேர் உயிரை இழந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அப்போ தள்ளிப்போன காரிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். நல்ல வேலை கிடைக்கும். தொழில்கள் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தை பதவி உயர்வுகள், பண உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். பொருளாதார நிலை மந்தத்தில் இருந்தது மேல்நிலைக்கு வரும். தந்தை, தாயார், குடும்பம் மதிக்காம உங்களை மகா மட்டமாக கேவலப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. சமூகம் உங்களை மதிக்காம இருந்திருக்கும். இப்போ எல்லாம் மாறப்போகுதுங்க. குடும்பமும் நேசிக்கும், அண்டை அயலவர்களும் நேசிப்பார்கள். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும்
உங்களுடைய உத்தியோகத்தில் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். கடின உழைப்பு வரும், அர்ப்பணிப்பு இருக்கும், உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுடைய பலவீனங்களை அறிந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பலவீனப்படுத்தக்கூடாது. பாசிட்டிவான எனர்ஜியோடு இருங்க, நெகட்டிவ் எனர்ஜிஸ் வேண்டாம். அப்படி நடந்தீங்கன்னா வெற்றி உண்டு. பாசிட்டிவாக நீங்கள் நடந்தீங்கன்னா வெற்றி உண்டு. ஒளிவு மறைவின்றி கணவனும் மனைவியும் வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம். உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளும் பிணக்குகளும் வராது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை மறைத்து பொய்யும் புரட்டும் பேசி வாழாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் வந்து உணர்ந்து நடந்துக்கணும். வாழ்க்கை துணையோட வந்து கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நடந்துங்க. எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அன்பான கலந்துரையாடலை மேற்கொள்ளுங்கள். வெளிப்படையான அன்பான கலந்துரையாடல் நல்ல முடிவுகளை கொண்டு வரும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து தாட்டு பூட்டுன்னு செலவு பண்ணாமல் பட்ஜெட் போட்டு வாழ பாருங்க. பட்ஜெட்டு போடணும். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு கையில் நிற்கும். லட்சங்களோ கோடிகள்லையோ வரும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மைனஸ்ன்னு பார்க்கும்போது தந்தை மகனுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். தந்தை மகன் கருத்து வேறுபாடு வரும். சிலருடைய தந்தை தவறுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா காலகட்டங்கள் வந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகள், தந்தை மகன் வந்து ரொம்ப பிரச்சனைகளை, மன கஷ்டங்களை, சிலர் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்கும் டிப்ரெஷனில். இப்போ இது எல்லாம் அவதானமாக நீங்கள் நடக்கணும். வேலையில் வந்து இடமாற்றங்கள் வரலாம். ஆனால் இடமாற்றத்துக்கு பிறகு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். அங்கே போன உடனே பதவி உயர்வுகள், பண உயர்வு எல்லாமே கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகள் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை வச்சுங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சு நடந்துக்கலுங்க. கவனமாக பார்த்துங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து குழந்தைகளுக்கு வரலாம். சிலருக்கு வந்து பதவி உயர்வுகள் தாமதமாகலாம். ஏன்னா நான் கர்மாவை பற்றி சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய ஜாதக கட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதற்கு ஏற்பத்தான் முழு பலன்கள் வரும். இது நம்ம சொல்கிறது பொது பலன்கள், மேலோட்டமான பலன்கள். அது பதவி உயர்வு வந்து சிலருக்கு வந்து அவருடைய ஜாதக கட்டங்களை பொறுத்து, கர்மாவை பொறுத்து தாமதமாகலாம். சிலருக்கு உடனடியாக நடக்கும். சக ஊழியர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட உழைப்பவர்கள், ஒர்க்கர்ஸுக்கிட்ட வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வரும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. வார்த்தைகளை வந்து பார்த்து பிரயோகிங்க. பட்டுன்னு எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. சகோதரர்கள் மத்தியில் வந்து பூசல்கள், சண்டை சச்சரவுகள் வரும். கொஞ்சம் வார்த்தையை கவனமாக விஷயத்தில் இருக்கணும். நீங்கள் அப்படி விட்டால், வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சிக்கல் வரும். யோசிச்சு பேசுங்களேன். இந்த வார்த்தையை பேசலாமா பேசக்கூடாதான்னு யோசிச்சு பேசி பாருங்களேன். ஒன்றும் நடக்காது. அதுக்கு பிறகு கவனமாக இருக்கணும். கடன் சுமை கொஞ்ச காலத்துக்கு நீடிக்கும். ஏன்னா உடனே அப்படியே மாறிடாது, கொஞ்ச காலத்துக்கு நீடிக்கும். புதிய கடன் வாங்காதீங்க. ஆனால் அந்த கடன்கள் எல்லாம் அடைச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் கடன்களை அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு வேலைக்கு போகணுங்க. வீட்டில் உட்காந்து தூங்கிக்கிட்டு வந்து கடனை அடைக்கணும்னா எப்படி? எந்த தெய்வம் கொடுக்கும்? எந்த தெய்வமும் கொடுக்காது. மனித முயற்சிகள் தான் இங்கே முக்கியம். மனித நம்பிக்கை தான் முக்கியம். ஜாதகங்கள், கடவுள் நம்பிக்கையெல்லாம் இரண்டாம் கட்டம் தான். உங்களுடைய நம்பிக்கையும் முயற்சிகளும் சரியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் மேலோங்கி வருவீங்க. ஆகவே கடன் சுமை வந்து கொஞ்சம் நீடிக்கும். புதிய கடன்கள் வாங்கக்கூடாது. அடுத்தது வந்து முதலீட்டில் நிபுணர்களுடைய அறிவுரைகள் வந்து வேணும். எக்ஸ்பர்ட் அவங்களோட கன்சல்ட் பண்ணி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் முதலீடுகள் செய்வதோ, எந்த ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கும் அது சம்மந்தமான துறை வல்லுநர்கள்ட்ட நீங்கள் வந்து கலந்துரையாடி முடிவெடுத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு முயற்சிகளை வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். வெற்றிகள் உங்களுக்கு அதன் மூலமாக வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் முதலீடுகள்னு வரும்பொழுது ஒன்றில் மட்டும் முதலீடு பண்ணாதீங்க. பல்வேறான துறைகளில் வந்து முதலீடுகள் பண்ணுங்க. அப்போது உங்களுக்கு அபரிமிதமான லாபங்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும். ஏன்னா ஒரு சில கட்டங்களில் லாக் ஆயிடுச்சுன்னா மற்றது வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதையும் கொஞ்சம் உணர்ந்து செயல்படுங்க. அதனால தான் இந்த வீடியோக்கள் எல்லாம் பல வாட்டி கேளுங்க. ஒரு தடவை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த வீடியோக்களை வந்து பல வாட்டி திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள விஷயங்கள் என்னன்றது, தாற்பயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே நடக்க முடியும். மாணவர்கள் வந்து நிறைய முன்னேற்றமான காலகட்டங்கள், மந்த நிலையிலிருந்து உயர் நிலைக்கு போவாங்க. ஆனால்
உழைக்க வேணும், கடுமையாக படிக்கணும். படித்தா மிகப்பெரிய வெற்றி, நிச்சய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். போட்டி தேர்வில் நேர்மறையான செயல்களோடு வாழ்ந்தீங்கன்னா வெற்றி அடைவீங்க. தன்னம்பிக்கை அவசியமாக தேவை உங்களுக்கு. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். என்னால் இந்த எக்ஸாமில் நல்ல பாஸ் பண்ணுவேங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். அதே நேரத்தில் தனித்துவம், ஆராய்ச்சி, போட்டி தேர்வில் வெற்றி, இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஆனால் வெற்றி கிடைக்கும். ஆனால் நேர்மறையான எண்ணங்கள் வேணும். பாசிட்டிவ் பிஹேவியர், நேர்மறையான எண்ணங்கள். தமிழில் சொன்னால் புரியாது. அந்த நேர்மறையான எண்ணங்கள்னா பாசிட்டிவ் பிஹேவியர்கள். எதிர்மறையான எண்ணம்னா நெகட்டிவ் பிஹேவியர். அப்போ உங்களுக்கு என்ன தேவை இந்த காலகட்டத்தில்? பாசிட்டிவ் பிஹேவியர். எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்க. என்னால் முடியும், சார்ஜ் காட்டுறேன் பாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வளரும். சிறிய சிறிய உடல் உபாதைகள் வரும் இந்த காலகட்டத்தில். உடம்பு பிரச்சனைகள் வரும். மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாதுங்க. சில நேரத்தில் பெடப்பாக்கிடும். காலகட்டத்தில் மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உணவு முறை, உடற்பயிற்சி, தியானம், இது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துங்க. சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். உங்கள் உடம்பை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும். அதற்கான முறையில் நீங்கள் எல்லா விதமான உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ளுங்க. சிக்கன் விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபிஷ் உணவுகள் எடுத்துக்கோங்க. காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் சுப நிகழ்வுகளுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அது வெகு விரைவில் அடைக்கப்பட்டும் விடும். நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டில். காது குத்து, காதணி விழான்னு சொல்லுவாங்கள்ல, காதணி விழா, திருமணம், தடைப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் மீண்டும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு. எல்லாற்றையும் விட இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னா எல்லாம் வல்ல அந்த இறை சக்தியை, நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்களை முழுமையான நம்பிக்கையோடு, தங்கு தடையற்ற சிந்தனையோடு, சந்தேகம் இல்லாத எண்ணத்தோடு, இந்த தெய்வம் நமக்கு கொடுக்குமா கொடுக்காதாங்கிற நிலை இல்லாமல் முழுமையான எண்ணத்தோடு, முழுமையான நம்பிக்கையோடு தெய்வத்தை வேண்டி நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எல்லாற்றை விட தான தர்மம் செய்யுங்க. ஊனமுற்றவர்கள், வயோதிபர்கள், முடியாதவர்கள், குழந்தைகள், ஜீவராசிகள் எல்லோருக்கும் தர்மம் செய்யுங்க. உதவிகள் செய்யுங்க. உணவு கொடுங்க, உடைகள் வாங்கி கொடுங்க, மருத்துவ செலவுகளை கவனிங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மகத்தான சாதனை, வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றத்திற்கு மேல் முன்னேற்றம், அதிசயத்துக்கு மேல அதிசயம், அற்புதத்துக்கு மேல அற்புதம், இது எல்லாமே நடக்க போகுது. கடகராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். கவலையை மறந்து உற்சாகத்தோடு, துடிப்போடு, நடந்தவையாக இருக்கட்டும், நடக்க போறவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தோடு, புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு வெற்றியை அடைந்து வளமோடு நலமோடு நீங்கள் வாழ்ந்து சகல சௌபாகியத்தோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல அன்னை மகாசக்தியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.